ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி சில வீடியோவில் போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இது எப்படி செய்ய வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ 4-5 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாதியால் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். 1/4 கப் கேரட் சேர்க்குறேன், 1/4 கப் குடமிளகாய் சேர்க்குறேன், பீன்ஸ் சேர்த்துக்குங்க, முட்டைக்கோஸ் எல்லாமே 1/4 கப் அளவு எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சும்மா டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறிகள் பாதி அளவு வதங்கினா போதுங்க. அதனால் கொஞ்சம் பாதி அளவு வதங்கினோடனே நம்ம வடித்து வச்சுருந்தா ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம். காய்கறிகள் பாதி அளவு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன், அரை ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸை வேக வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொழு பொழுன்னு வடித்து வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக காய்கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சாதத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.